அண்மைச் செய்தி. சென்னையில் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்-உடன் எஸ்.பி. வேலுமணி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். தாவேக அரசை அதிமுக ஆதரிக்க வலியுறுத்த திட்டம் என்று தகவலானது கிடைத்திருக்கிறது. காலையில் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கருடன் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆலோசனை நடத்தியிருந்தார். மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நீண்ட ஆலோசனையை சென்னையில் 3 இடங்களில் மேற்கொண்டிருந்தார்கள். எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் ஆகிய 3 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் காலை முதலே பல்வேறு இடங்களிலே சென்னைக்குள்ளாக அவர்கள் அந்த ஆலோசனையை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வந்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பிற்கு முன்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் இல்லத்திலே எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகிய 3 பேரும் ஒரு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அந்த ஆலோசனை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீடித்தது. அதன் நிறைவாகத்தான் இப்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் இல்லம் இருக்கக்கூடிய பசுமை வழிச்சாலையை வந்தடைந்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கக்கூடிய வேலுமணி தலைமையிலான இந்த குழுவினர் எடப்பாடி பழனிசாமியிடம் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அரசு அமைவதற்கு அதிமுக வெளியிலிருந்தோ அல்லது அவர்களிடம் பேசி அந்த கூட்டணி அரசில் இணைவது குறித்தோ ஒரு முடிவை எடுக்க வேண்டும், ஆனால் ஆதரவை உறுதியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இரவே அதிமுக பொதுச் செயலாளருடன் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் கூட அவர் எந்த விதமான இசைவும் தெரிவிக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் அரசை ஆதரிப்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்காத நிலையில்தான் இன்று தங்கள் தரப்பு கோரிக்கைகளை எல்லாம் அமர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது முழு அளவில் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை எஸ்.பி. வேலுமணி தலைமையில் வந்திருக்கக்கூடிய இந்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளுடைய கோரிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்காத பட்சத்திலே அடுத்த கட்டமாக என்ன செய்வார்கள் இவர்கள் என்பதுதான் அதிமுகவில் தற்பொழுது ஒரு அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்த போகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான இந்த குழுவினர் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசித்து சொல்லக்கூடிய பரிந்துரைகளை ஏற்காத பட்சத்திலே எஸ்.பி. வேலுமணி என்ன நிலைப்பாடு எடுப்பார்? ஏனென்றால் எஸ்.பி. வேலுமணியை நிறைய பேர் வந்து சந்தித்திருக்கின்றார்கள். இன்று ஒரு நாளுக்குள்ளாக எஸ்.பி. வேலுமணியை சந்தித்தவர்கள் என்று பார்த்தால் சி.வி. சண்முகமும் அதில் இடம்பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் சி. விஜயபாஸ்கர், விராலிமலையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், முன்னாள் அமைச்சர், அவரும் சந்தித்திருந்தார். தென் தமிழக மாவட்டத்தை உட்பட்ட இசக்கி சுப்பையாவும் வந்து சந்தித்திருந்தார். இதை போன்று கே.சி. கருப்பணன் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களை சார்ந்த ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் சி.வி. சண்முகத்தை புவனகிரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்று வந்து சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது அதிமுகவை பொறுத்தவரை 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதில் 3/2 பங்குக்கும் அதிகமானவர்கள் ஒரு முடிவை எடுத்தால் அதிமுக தலைமையை நினைத்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. 3/2 பங்குக்கும் அதிகமான உறுப்பினர்கள் என்பது 32 உறுப்பினர்களை குறிக்கும் அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில். எனவே இந்த இசக்கி சுப்பையா, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி என்று வட்டார வாரியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்து பேசி தங்களுடைய முடிவு இதுதான், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற ஒரு முடிவை எங்களுக்கு இன்று மாலைக்குள் அறிவிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு தான் இந்த சந்திப்பை அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியுடன் மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. எனவே எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவிக்கப் போகின்றாரா? விஜயை முதலமைச்சராக்குவதற்கு அதிமுகவினுடைய 47 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கப் போகின்றாரா? அல்லது அந்த ஆதரவை மட்டும் வழங்காமல் கூட்டணி அரசிலே இடம்பெற்று அதிமுகவிற்கு சில முக்கிய துறைகளை கொண்ட அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று வலியுறுத்த போகின்றாரா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் இன்று காலை கூட எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ஒரு முயற்சி மேற்கொண்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதிகாரப்பூர்வமாக அது போன்ற சந்திப்புகள் எதுவும் நிகழவில்லை என்று தாவேகா சார்பில் கூறியிருந்தாலும் தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நிர்வாகிகள் அளவில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதிமுகவினுடைய நிர்வாகிகளால். அதாவது மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் கட்சி நடத்துவது என்பது பல்வேறு சவால்களுக்கு வழிகோலிவிடும். அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமளவில் செலவு செய்து 20 கோடி ரூபாய், 30 கோடி ரூபாய் ஒவ்வொரு தொகுதியிலும் செலவு செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். எனவே அதையெல்லாம் மனதில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. சி.வி. சண்முகத்திற்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய விதமாக எஸ்.பி. வேலுமணி, இசக்கி சுப்பையா, விராலிமலை விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் கைகோத்திருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது தங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்கின்ற நிர்பந்தத்தோடு பசுமை வழிச்சாலை வந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய நிர்பந்தத்தை அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்வாரா? அப்படி அவர் ஏற்காத பட்சத்திலே எஸ்.பி. வேலுமணி என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்பதுதான் இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியாக அதிமுகவின் முன் நிற்கின்றது.
உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.